அனைவருக்கும் வணக்கம். தண்ணீரில் சிவபெருமான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அரிய வீடியோ காட்சி சமூக வலைத்தளங்களில் மிக அதிக அளவில் பகிரப்பட்டு வருது. அந்த வீடியோவை தான் இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். பார்ப்பதற்கே காண கண்கோடி வேணும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சிவ வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் நடக்கக்கூடிய பல அதிசயங்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு சிவபெருமானின் அருள் கிடைக்க இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். பொதுவாக சிவனின் அருளை பெறுவது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை என பலருமே நினைக்கிறாங்க. ஆனால் மன உறுதியுடன் வரும் தடைகளை தாண்டி விடாப்படியாக முறையாக வழிபடுவது சிவனின் அருளை பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து என்ற ஆன்றோரின் வாக்குக்கு ஏற்ப சிவனை வணங்குவதற்கு முதல்ல சிவனின் அருள் இருக்க வேண்டும். சிவனிடம் அனுமதி பெற்று அவரை வணங்க துவங்குவது சிறப்பானதாக இருக்கு. சிவனை முறையாக வழிபடுவதால் நம்முடைய கர்ம வினைகள் நீங்கும். தீய கர்மாக்களை இருந்து விடுபட சிவனை நாம் வழிபடுவதே ஒரே வழி. சிவபெருமானின் ஒரே சில குறிப்பிட்ட முறைகளில் வழிபட்டால் அவரின் அருளை எளிதில் பெற முடியும். சிவ வழிபாட்டில் ஈடுபடும் போது சிவனின் அருள் மட்டுமின்றி நமக்குள் சிவத்தை உணர்த்தும் தன்மை, ஆன்மபலம் போன்ற பலவிதமான நன்மைகளை நம்மால் பெற முடியும். தெய்வங்கள் அனைத்திற்குமே தலைவனாக விளங்கக்கூடியவர் தான் சிவபெருமான் என புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இதனால தான் சிவனுக்கு மகாதேவன் என திருநாமம் ஏற்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு. அதே போல உலக உயிர் உற்பத்தியாவதும் ஒடுங்குவதும் சிவனுக்குள் தான் என சொல்லப்பட்டிருக்கு. ஆதியும் அந்தமும் இல்லாதவர், அனைத்திற்குமே அப்பாற்பட்டவர் என சிவபெருமான வேதங்களில் போட்டிருக்காங்க. சிவனின் அருள் இருந்தால் பிறப்பு இறப்பு இல்லாத முக்தி நிலை அடைய முடியும் என்காங்க. சிவனின் அருளை பெறுவதற்கு முனிவர்கள், ரிஷிகள் பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்ததாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் தற்போதைய காலத்தில் அப்படி தவம் இருப்பது சாத்தியம் இல்லாதது. அப்படியானால் சிவனின் அருளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என பலருமே தேடிக்கொண்டிருக்காங்க. ஆனால் சில எளிமையான விஷயங்களை தொடர்ந்து செய்து வந்தாலே சிவனின் அருளை நாம் பெற்றுவிடலாம். பக்திகள் செய்வது, முழுமையான சரணாகதி அடைவது சிவனின் அருளை பெறுவதற்கு மிக சிறந்த வழியாகும். சிவனின் மந்திரங்களை, குறிப்பாக நாம் ஓம் நமச்சிவாயா மந்திரத்தை தினமும் உச்சரிப்பது சிவனின் அருளை பெற முடியும். சிவபெருமானின் திருநாமங்களை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பதால் சிவ குணங்கள் நமக்குள் வர துவங்கும். சிவத்தை உணரும் ஆற்றலும் நமக்கு கிடைக்கும். சிவனின் அருள் முழுவதுமாக நமக்கு கிடைக்கும். சிவ வழிபாடு செய்வது, சிவனின் லிங்க ரூபத்தில் தொடர்ந்து பூஜை செய்வது, ஆன்ம பலத்தை அதிகரிக்க செய்வது, லிங்கத்திற்கு பால், தயிர், தேன், தண்ணீர், சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்வது, மலர்கள் படைத்து பூஜைகள் செய்வது ஆகியவை சிவனின் மனத்தை குளிரச் செய்து, சிவலிங்கம் என்பது சிவனின் அருரூபமாகும். அதனை அபிஷேகம் செய்து வழிபடுவதன் மூலம் சிவனுக்கு மிக நெருக்கமானவர்களாக நம்மால் மாற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. சிவனின் அருளை விரைவாக பெறுவதற்கு மிக சிறந்த வழி ருத்ராபிஷேகமாக இருக்கு. சிவன் என்றாலே இன்பத்தை வழங்கக்கூடியவர் என்று பொருள். காதல், திருமணம், மகிழ்ச்சி, செல்வம், சக்தி, ஞானம் போன்றவர்க்கு வழங்குபவராகவும் சிவபெருமான் எளிதில் மனமகிழ்ந்து பக்தர்களுக்கு அருள் செய்து அவர்களுக்குள் வேண்டிய வரங்களை தரக்கூடியவராக சிவபெருமான் ருத்ர அபிஷேக சிவனை மகிழ்விக்க செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு பூஜையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். முழு மனதோடு நாம் சிவபெருமானை வழிபட்டு வருவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும். எந்த மந்திரமாக இருந்தாலுமே அதை குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட நேரத்தில் நாம் எண்ணிக்கையில் சொல்லும் பொழுது அது உயிர் பெற்று அளவில்லாத மாற்றங்களையும் அதிசயங்களையும் நிகழ வைக்கும். அப்படி நாம் சொல்லும் மந்திரமே அதிசக்தி வாய்ந்ததாக இருந்தால் எவ்வளவு எளிதில் பலன் கிடைக்கும் என்பதை நாம் பார்த்து கொள்ளணும். அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயமான மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்றால் இந்த சிவ மந்திரத்தை தினமும் சொல்லி வர வேண்டும். இந்த மந்திரங்களை வீட்டில் அல்லது ஆலயத்தில் விளக்கேற்றி வைத்து சொல்லலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்லுவது மிக மிக சிறப்பான ஒரு பலன்களை தரும். இந்த மந்திரங்களை நம்ப முடியாத பல அதிசயங்களையும் வாழ்க்கையில் நிகழ்த்தக்கூடியதாக இருக்குது. இந்த மந்திரங்களை தினமும் 108 முறை நாம் சொல்வது நல்லது.
அப்படி சொல்ல முடியவில்லை என்றால் குறைந்தபட்சம் 27 அல்லது 9 முறை சொல்லலாம். முழுமையான மனதை இறைவனிடம் செலுத்தி தினமும் ஒரே நேரத்தில் நாம் இறைவனுக்குரிய மந்திரங்களை சொல்வது மிக நன்மைகளை நமக்கு ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. சிவபெருமான முழு மனதோடு வழிபட்டு வருவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சிவன் வழிபாடு என்பது மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்குது. சிவன் நினைத்தால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஒருவரை ஒன்றும் இல்லாதவராக மாற்ற முடியும், செல்வந்தராகவும் மாற்ற முடியும். அப்படிப்பட்ட சிவபெருமானை நம்ம வழிபடுவதால் கிடைக்கக்கூடிய அதிசயங்கள் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானை நம்ம எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறத தெரிந்து வழிபடுவது ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லலாம். சிவபெருமானை நாம் முழு மனதோடு வழிபட்டு வருவது நல்லதாக இருக்குது. சிவ வழிபாட்டிற்கு பயன்படுத்தப்படும் மந்திரங்கள், பூஜைகள், சிவ அபிஷேகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், சிவ விரதம் என ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு பலன் இருப்பதை போல சிவன் கோவில்களுக்கு வழிபடும் நேரத்திற்கும் கிழமைக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. எந்த நேரத்தில் சென்று நாம் தரிசனம் செய்தால் குறை தீரும் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேணும். கோவிலுக்கு செல்வதற்கும், இறை வழிபாடு செல்வதற்கும், இறைவனை தியானம் செய்வதற்கும், இறைவனின் நாமங்களை நம்ம சொல்வது நேரம் காலம் கிடையாது. ஆனால் நம்ம செலுத்தும் நேரம், காலம், திதி, நட்சத்திரம் ஆகியவற்றை பொறுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வேறுபடும் என சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. திங்கக்கிழமைகளில் வரக்கூடிய அமாவாசை என்று ராகு காலத்தில் சிவபெருமான தரிசனம் செய்தால் மன வியாதிகள் மற்றும் குழப்பமான சூழ்நிலைகள் மாறும். செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் சிவபெருமான தரிசனம் செய்தால் கடன் தொல்லைகளில் இருந்து விடுபட முடியும். புதன்கிழமைகளில் சிவபெருமான முதல் தரிசனம் செய்ய வேணும். அபிஷேகம் செய்ய தொழில் மற்றும் வேலையில் வளர்ச்சி, பதவி உயர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. வியாழக்கிழமை இரவு கடைசி தரிசனம் செய்தால் இணையில்லா செல்வம் பெருகும். வெள்ளிக்கிழமை பௌர்ணமி சேர்ந்த காலத்தில் நாம் 4:30 மணியில் 6 மணிக்குள் சிவபெருமான தரிசனம் செய்தால் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும். சனிக்கிழமைகளில் ராகு காலத்தில் சிவபெருமான தரிசனம் செய்தால் கர்ம வினைகள் கலைந்து விடும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சிவபெருமான தரிசனம் செய்தால் எதிரிகளால் ஏற்படும் துன்பங்கள் விலகி தைரியம் கூடும். இவைகளை விட மிக மிக முக்கியம் லிங்கேத்வ காலத்தில் சிவபெருமான தரிசனம் செய்தால் பிறவி நிலையை அடையலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. திரியோதசையும் சதுர்த்தியும் சந்திக்கும் காலத்தில் நாம் சிவபெருமான வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும். சிவ வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாட்டாக இருக்குது. இந்த வழிபாட்டு முறைகளை நாம் வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமான பல அதிசயங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. மாசி மாதம் மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதுமே நாம் இருப்பதால் மகா சிவராத்திரி அன்று மற்றும் உயிர்கள் அனைத்துமே சிவபெருமான் இரவு முழுவதும் கண்விழித்து பெருமாளை வழிபட்டார் சிவனிடத்தில் செல்லலாம் என்று சொல்லப்படுது. இப்படி சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடாக சிவ வழிபாடு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நாம் சிவபெருமான முழு மனதோடு வழிபட்டு வருவதன் மூலம் முக்தி நிலை கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.